வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு அளிக்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது கடவுளுக்கே ஒரு கேள்வி. கடவுளிடமே ஒரு கேள்வியா? அந்த கேள்வியை கேட்டு கடவுளே அதிர்ந்து போனாரா? கதை ஓட்டத்தை காண்போம். கடவுளை வழிபடும் பழக்கம் என்பது பெரியசாமிக்கு தனது திருமணத்திற்கு பின்புதான் ஏற்பட்டது. கடவுள் என்பது ஒரு பிரம்மையே என்றும் அடிக்கடி கூறி வருவான். நம்மை பற்றி நாம் என்ன எண்ணுகிறோம் என்பதே அவசியமானது. இல்லாத ஒன்றை கற்பனை செய்வது கூடாது என்றும் தனது மனைவி திருமதி சரசிடம் எதிராக சரசமாடி உரையாடுவது அவனது புதிய வழக்கமும் பழைய வழக்கமும் ஆயிற்று. மனைவிக்காக மட்டும் கடவுளை வழிபடுவது என்பது திருமணத்திற்கு பிற்பாடு வெறும் நடிப்பே அவனை பொறுத்த மட்டிலும். வாழ்க்கை என்பது ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு பயணம். அதை பார்த்து பயப்படாமல் முன்னேறினால் போதும் சரசு. பிரச்சனைகளை சரி செய்ய மாட்டாரா என்ன நீ நம்புகின்ற கடவுள் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை போன்ற ஏமாளிகள் பலர் என்னை போன்றவர்களை வற்புறுத்தி பிரச்சனைகளுக்காக அர்ச்சனைகள் செய்ய வைக்கின்றனர். சரஸ்வதி, புரிந்து கொள். மனைவி சரஸ்வதியிடம் இப்படியாக எதிர்வாதம் ஒவ்வொரு நாளும் செய்வான் இந்த பெரியசாமி. ஆனால் திருமதி சரசுவோ அமைதியாக புன்சிரிப்புடன் காரணம் இல்லாமல் யாரையும் யாரோடும் சேர்ப்பது இல்லைங்க என்றும் பதிலுக்கு கூறி அவனை நாளும் திருத்த முற்படுவாள். ஆனால் பெரியசாமியோ எதற்கு எடுத்தாலும் இல்லாத உருவ அருவ கடவுளை வேண்டாதே சரசு. உனக்கு உள்ள வழிகள் தீர வேண்டுமானால் புலப்படாத அந்த கடவுளை வேண்டுவதை விட உனது ஆசையை நித்தம் பெருகிடும் அந்த ஆசையை குறைத்துக்கொள் சரசு, அதுவே போதும் என்பான். ஆனால் அமைதியுடன் சரசுவோ அவனிடம் மீண்டும் சரசமாடாமல் கடவுள் இல்லாமல் பொழுது விடியாதுங்க என்று ஒவ்வொரு பதிலுக்கும் மறுத்து உரைத்து தன் கணவன் பெரியசாமியின் பெரிய கோபத்துக்கு நாளுக்கு நாள் ஆளானாள் திருமதி சரஸ்வதி. ஒவ்வொரு நடவடிக்கையின் போதும் யாவும் கடவுள் செயலே, எல்லாம் நன்மைக்கே என்றும் ஆழமாக கூறி அவன் மனதை ஆழமாக காயப்படுத்தினாள். நாளாக அவள் பக்தி பேச்சில் வெறுப்பு ஏற்பட்டதுதான் மிச்சம் பெரியசாமிக்கு. மூடர்க்கு உரைக்க முடியாது என்றும் வருந்தினாள். ஒவ்வொரு நிமிடமும் சரசுவின் உபதேசங்கள், பக்தி உபதேசங்கள் அவனுக்கு வேதனையை நாளுக்கு நாள் அதிகமாக்கிற்று. இருந்தாலும் ஒப்புக்கு கோயிலுக்கு அவள் பார்வைக்காக மட்டும் செல்வான். ஆனால் நடிப்புதான். ஒவ்வொரு முறையும் அவனது அலுவலகத்திற்கு புறப்படும் முன் கோவிலுக்கு சென்று தன் மனைவியை அங்கே இறக்கிவிட்டு தானும் நடிப்புடன் அவளைப் போல கடவுளை வழிபட்டு மனைவியிடமிருந்து தன் காரில் அலுவலகம் செல்வான் விடைபெற்று. தினமும் இப்படியே மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றி கோவிலில் இருந்து புறப்பட்டு அலுவலகம் செல்வது
இவ்வெறுப்புடன் கூடிய அவனது வழக்கமாயிற்று. ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆபத்தில்லாமல் எல்லாம் நடப்பதற்கு காரணம் அந்த கடவுளே என்றும் அடிக்கடி கூறுவாள் விடாமல். அப்படி இருக்க ஒரு நாள் வழிபாடு செய்து புறப்பட்ட நாளில் அவனது கார் எதிர்பாராத விதமாக பிரேக் ஆகி ஓடாமல் அடம்பிடித்தது. அவனும் அதை சரி செய்ய முயன்றும் பலனில்லை. அன்றும் லீவ் போட நேர்ந்தது. விடுமுறைதான் அவனுக்கு. மனவேதனைதான். மோட்டார் வண்டியில் பிறகு மறுநாள் பயணம் செய்தான். அன்றும் கோயிலுக்கு சென்றான். ஆனால் பலனில்லை. அன்றும் அவனால் அந்த கருவூல அலுவலகத்திற்கு செல்ல முடியவில்லை. காரணம், மோட்டார் வண்டியின் டயர் பஞ்சராகிவிட்டது என்பதால். அவன் மனமும் சேர்ந்து பஞ்சராகிவிட்டது. மனைவியின் மேல் இதனால் மிகுந்த கோபம் கொண்டான். என்னதான் கடவுளை நாம் வழிபட்டு புறப்பட்டாலும் சில நாட்களாக இப்படி ஆகின்றதே சரசு. ஏன் உன் கடவுளுக்கு கண்ணில்லையா? பக்தன் என்ற முறையில் என்னை காப்பாற்ற மனமில்லையா என்று பல கேள்விக்கணைகளை தொடுத்து சரசுவை திணற அடித்து வந்தான். அவள் மீது வெறுப்புக்கும் மேலும் ஆளாகினான். அன்று நிம்மதி இல்லாமல் உறங்கச் சென்று அந்த தொந்தி பிள்ளையார் கடவுளையும் ஒரு வழியாக வெறுத்து அதே நிலைவில் கடவுள் நினைவுடன் கசப்புடன் உறங்கச் சென்றான். அப்போது உறங்கிய நிலையில் அவனுக்கு ஒரு கனவு காணும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. அன்று எதிர்பாராத விதமாக அவன் கனவில் தினமும் வழிபட்டு செல்லும் அந்த தொந்தி கணபதி தோன்றி அவனுக்கு காட்சியளித்தார் சிரித்தபடியே. உடனே கடவுளை கண்ட பெரியசாமி மனதால் துள்ளி எழுந்து, ஏம்பா கணபதி, கடவுளே, சில நாட்களாக என்னை உன் பக்தனை நிம்மதியில்லாமல் இப்படி ஆக்கிவிட்டாயே. எனக்கு இப்படி சோதனை நீ காட்டலாமா? நீ கடவுளாக இருந்தால் எனது வண்டிகளை பழுதுபடாமல் ரிப்பேர் ஆகாமல் காத்திருக்கலாம் அல்லவா? ஏன் நீ எவ்வாறு செய்யவில்லை? நம்பினார் கெடுவதில்லை என்று என் மனைவி போன்றோர், சரசு போன்றோர் சொல்வது எல்லாம் பொய்யா என்றும் கடவுளை பார்த்து கேட்டான் பெரியசாமி. ஒரு வினாடி திகைத்து போன கடவுள் தொந்தி கணபதி விடுவாரா? அட முட்டாளே, நீ அன்று உனது வண்டிகளில் புறப்பட்டு சென்றிருந்தால் விபத்து ஏற்பட்டு உயிர் பிரிந்திருக்கும். உன் மனைவி சரசுவும் விதவையாகியிருப்பாள். பின்பு ஒரு நாள் மோட்டார் பஞ்சரும் நான் தான் அந்த வண்டிக்கு ஏற்படுத்தினேன். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. அன்று மறுநாள் வழியில் உன்னை தாக்க உன் எதிரிகள் திட்டம் போட்டிருந்தனர் ஆயுதத்துடன். அதனால்தான் அப்படி ஆபத்து ஏற்படாமல் இருக்க உனது மனைவியின் தூய வேண்டுதலுக்காகவும் நீ மனமாறி நடித்து வேண்டினாலும் உன் நடிப்பு நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு என் பக்தன் என்ற முறையில் உன்னை நான் காப்பாற்றிட அவ்வாறு காத்து நின்றேன் என்றும் விளக்கமளித்தார் கணபதி. கோபத்துடன் அதை உணர்ந்து கொண்ட பெரியசாமி கடவுள் கணபதியை உடனே ஒரு மடக்கி, சரி, என்னை எப்படியெல்லாமோ வழியிலும் நடுவிலும் அங்கும் இங்கும் செல்லுகின்ற போது காப்பாற்ற தெரிந்த உனக்கு ஏன் எனது திருமணத்தில் மட்டும் அவ்வாறு காப்பாற்றவில்லை? ஏன் எனது திருமணத்தை சரசுடன் நடந்த அந்த திருமணத்தை அப்போதே நீ ஏன் தடுக்கவில்லை? நான் தப்பித்து இருப்பேன் அல்லவா என்றான் ஒரு கேள்வி கேட்டு. அதிர்ந்து போன தொந்தி பிள்ளையார் கணபதி இவன் கேள்வியால் வாய் பேசாது ஊமையாய் சில நேரம் நின்றார். இருந்தாலும் கடவுள் அல்லவா, அவர் விடுவாரா? அப்பாடி, என்ன கேட்டாய் ஒரு கேள்வி? ஏம்பா அறிவாளி பெரியசாமியே, பக்தனை நிச்சயம் காப்பாற்றி இருக்கலாம், நீ சொல்வது உண்மையே. ஆனால் அப்போது எல்லாம் நீ என்னை திருமணத்திற்கு முன்பு சொல்கிறேன், என்னை நினைக்கவும் இல்லை, கடவுள் உண்டு என்று நம்பவும் இல்லை, வழிபடவும் இல்லையே, நீ பக்தனும் இல்லையே என்றபோது
நான் எப்படி உன்னை காப்பாற்றியிருக்க முடியும்? அதனால்தான் நான் அவ்வாறு செய்யவில்லை என்று அவனுக்கு ஆறுதல் சொன்னான். உடனே ஒன்றும் சொல்வது அறியாது திகைத்து போன கணபதி கடவுள் அவன் கனவை கலைத்து விடைபெற்றார் தொந்தி கணபதி. எனவே இக்கதை நிகழ்வு வழி நாம் அறிய வேண்டியது, திருமதி சரஸ்வதியைப் போன்ற கிடைக்காத ஒன்றும் காண முடியாத தெய்வீக காட்சியும் ஒரு சிலருக்கு கிடைத்தாலும் பெரியசாமியின் விபரீத எண்ணங்கள் போலதான் சிறியதாகவே உள்ளது பலருக்கு அவர்கள் மனங்களில். நாம் என்ன செய்ய முடியும்? யோசித்து வாழ்க்கை வட்டத்தில் துணைவியார் சொல்கேட்டு பயணிப்போம். வழிபடு தெய்வம் நிச்சயம் காத்து நிற்கும் என்றும் நம்புவோம். நம்பிக்கையோடு தும்பிக்கையானை துதிப்போமே. வாழ்க வளமுடன்.